Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்க வீட்டுக்கிட்ட கோல போட்டி நடந்துச்சு. நாங்க இருக்கிற ஐனாவரத்து பகுதியில் பரசுராம ஈஸ்வரன் கோவில், வடக்கு மாட வீதி தெரு, அதுக்கப்புறம் பட்டாச்சாரி தெரு இங்கெல்லாம் வந்து கோல போட்டி நடத்துனாங்க. இந்த கோல போட்டி நடத்துனது வந்து டிஎம்கே சார்பாக வந்து இந்த கோல போட்டியை வந்து நடத்துனாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா, அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் நான் வந்து கலந்துக்கல, ஏன்னா கனிஷ்காக்கு எக்ஸாம் அப்படின்றதுனால நான் வந்து கலந்துக்கல. ஸோ கோல போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்ட எல்லாருமே வெயில கூட பொருட்படுத்தலைங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இந்த கோலம் போடுறதுல இறங்கிட்டாங்க. இந்த கோலம் வந்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியான வெயில், வேர்வை ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டே இருக்கா. ஆனாலும் கோலம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்பவே ரசித்து அதை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்ததாக இந்த கலர் காம்பினேஷன் பற்றி நம்ம சொல்லணும். கோலம் போடுறதுலையே அந்த கலர் கொடுக்கறது தான் வந்து முக்கியமான விஷயம். கலரை வந்து எடுப்பாக கொடுத்தா தான் அந்த கோலம் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு கோலத்துலேயும். ஸோ நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 300 இல்லை 400ன்னு நினைக்கிறேங்க. 400 பேர் வந்து இந்த கோல போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. கோலத்தை போய் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்போ தான் நான் வந்து இந்த வீடியோலாம் எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு. கோலம் போடுறது, கோலத்தை வந்து பார்க்குறது அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். பெண்களுக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப ரொம்ப இஷ்டங்க. எனக்குமே கோலம் போடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ கோலம் போடுறத மற்றவங்க ரசிக்கிறத விட கோலம் போடுற அவங்களே வந்து அந்த கோலத்தை வந்து ரொம்பவே ரசிப்பாங்க. நான் வந்து ஒரு சின்ன கோலம் போட்டால் கூட சரிங்க, தெருவுக்கு போகிறப்பெல்லாம் 4 வாட்டி 5 வாட்டின்னு போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த கோலத்தை நம்மளே அந்தளவுக்கு ரசிப்போம். அடுத்ததாக கோலத்தில் கம்பி கோலம் சில பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி மயில், அன்னப்பறவை இதெல்லாம் வரைகிறதுனா சில பேருக்கு பிடிக்குங்க. இன்னும் சில பேருக்கு ரங்கோலினா ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரங்கோலி, அதுக்கப்புறம் இந்த பறவைகள், கிளி, மயில், அன்னப்பறவை, மிக்கி மவுஸ் இந்த மாதிரி வரைகிறதுனாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்து பாருங்கள், நல்ல பெரிய மயில், ரொம்ப அழகாக இருந்தது. நான் வீடியோ எடுக்கிறப்போ அப்போ தான் நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 4 to 5 hours வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுக்குங்க. ஏன்னா பெரிய கோலன்றதுனால அதுக்கு கலர் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து அதெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இந்த பூக்கோலம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பூ எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கோ அதை பார்க்குறப்போ நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனசெல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அந்த கோலத்தை பார்க்குறப்போ கண்ணு முன்னாடி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. அப்படியே இந்த ஸ்ட்ரீட் வியூவில் பார்க்குறப்போ நடக்கிறப்போ எல்லா இடத்துலையும் கோலம் தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 2 வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணால் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு பிடிச்ச கோலங்களை மட்டும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க. நாளைக்கு வீடியோவில் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா கோலத்தையும் நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த கோல போட்டியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு என்னெல்லாம் பரிசு கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்ததாக உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.